தை அமாவாசை தர்ப்பணம் செய்ய முடியாத பெண்கள் என்ன செய்யலாம்? அதை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து கொண்டு. வீட்டில் ஒட்டடை அடிப்பது, விளக்கை சுத்தம் செய்வது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆகியவற்றை பெண்கள் செய்யக்கூடாது. அமாவாசை விரதத்திற்கு உணவு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கக்கூடாது. தை அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் ஆகிய 4 அல்லது ஏதாவது 1-2 சமைக்க வேண்டும். இந்த 4 காய்கறிகளை சமைத்தால் 1008 காய்கறிகளை சமைத்து படையலிட்ட பலன் கிடைக்கும். கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர், தாய், தந்தை ஆகியோருக்காக பட்டினியாக விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் இறந்த தன்னுடைய தாய், தந்தைக்காக படையலிட்டு வழிபடலாம். அப்படி படையலிடுபவர்கள் வீட்டிற்குள் வைத்து படையல் போடக்கூடாது. காரணம், அவர்களின் வீட்டு நிலைவாசலில் கணவர் வீட்டின் குலதெய்வம், அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் இருப்பார்கள். அவர்களை தாண்டி தாய் தந்தையின் ஆன்மா வீட்டிற்குள் வர முடியாமல் வருத்தமடையும். அதனால் சமையலறையில் ஓர் இடத்தில் வைத்தோ அல்லது வீட்டிற்கு வெளியில் தெற்கு புறமாக வைத்தோ படையல் போடலாம். அப்படி போடப்படும் படையல்தான் தாய் தந்தையரை சென்று சேரும்.